வாய்ஸ் மீடியா மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிர்வதிக்கப்பட்ட நாளிலும் வேதம் சொல்லுறதுபடியாக உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசம் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசம் சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பான வார்த்தைகளை நம்முடைய சீசருக்கும் இதை பார்க்குற உங்களுக்கும் சொல்லித்தர வார்த்தை எப்படி என்றால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உலகத்திலே இருதயத்திலே கலக்கத்தோடு வேதனோடு கண்ணீரோடு வாழ்கிற மக்கள் அநேகமாக இருக்கிறார்கள். சமாதானம் வாழ்கிற அநேகமாக இருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. யார் இந்த நேரத்திலே கலக்கத்தோடு இருக்கிறீங்களோ, நெருக்கத்தோடு இருக்கிறவங்களோ, நம்ம ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசம் இருங்கள். சொன்னார், என்னிடத்தில் விசுவாசம் இருங்கள் சொல்லி நான் வைக்கிற விசுவாசம் எப்படியா இருக்கிறது? உண்மையாக தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறோமா, அல்லது ஏனோ விசுவாசம் வைக்கிறோமா? இயேசுவிடத்தில் இப்படி நான் விசுவாசத்தை பின்பற்றுகிறோம். நம்முடைய ஆண்டவர் உண்மையாக தேர்றவருக்கு பலன் அளிக்க வல்லவராக இருக்கிறார். உண்மையாக நேசிக்கும் பொழுது, உண்மையாக விசுவாசிக்கும் பொழுது இருதயத்தில் கலக்கங்கள், போராட்டங்கள், கண்ணீர் எல்லாம் கத்தர் மாற்ற ஆயத்தமாக இருக்கிற பிரியமானவர்களே. பாரு, ஒரு மனிதனுக்கு இருதயம்தான் முதலாவது பாதிக்கப்படுகிறது. ஒரு மனிதனை குறித்து ஒரு குற்றம் சொல்லும் பொழுது, குறை சாட்டும் பொழுது, இல்லை ஒரு துக்கமாக அதை சொல்லும் பொழுது இருதயம் கலங்கிறது முதலாவது. ரெண்டாவது வேதனைப்படுகிறது. மூன்றாவது கண்ணீர் வழிகிறது. அல்லேலூயா. இருதயம் இந்த மனுஷனுக்கு பலவீனமானது. அந்த பலவீனமான இருதயத்திலே ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. காரணம், அந்த இருதயத்துக்குள்ளே பிரச்சனைகள், போராட்டம் வரும்பொழுது, குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள், உறவுகளால் பிரச்சனை வரும்பொழுது இருதயம் கலக்கமடைந்து தேவனை விட்டு விசுவாசத்தை விட்டு விலகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள் இருக்குது. ஆனாலும் வேதம் இப்படி சொல்லுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. மீண்டும் சொல்கிறேன், அதே தாவர சொல்றார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குறாய், ஏன் தேங்குறாய்? இந்த கர்த்தரை நோக்கி காத்திரு சொன்ன வார்த்தைப்படி நீங்கள் நானும் எங்களை உண்டாக்கின உருவாக்கின எங்களை பேர் அழைத்த தேவனை நோக்கி காத்திருக்கும் பொழுது இருதயத்துக்கு இளைப்பாறுதல், சமாதானம், சந்தோஷம் நிச்சயமாண்டவர் உங்களுக்கு தருவார். நேரடியாக பார்க்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறியாத பிள்ளைகளாக இருக்கிறான். ஆனால் ஒரு வார்த்தை வேதம் சொல்றது, உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. முழுமையாக தேவனத்தில் ஒப்பு கொடுங்க. முழுமையாக தேவனை விசுவாசிங்க. முழுமையாக நம்பிக்கை வைங்க. ஆண்டவர், எனக்கு இந்த போராட்டம், ஏன் இந்த நெருக்கங்கள், ஏன் இந்த அவமானங்கள், ஏன் இந்த சொல்லி இந்த தேவனுக்கு கூப்பிடுங்க. நிச்சயமாண்டவர் உங்கள் இதயத்தில் இருக்கிற எல்லா கலக்கத்தையும் நீக்கி நல்ல சந்தோஷத்தையும் தருவதற்கு நம்முடைய ஆண்டவர் நேற்று மாறாதவனாக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரே, இதயம் கலக்கத்தில் இருக்க ஆண்டவரே, வேதனையோடு இருக்கிற ஆண்டவரே, என்ன செய்வது தெரியாமல் இருக்க போராட்டமான வாழ்க்கை வாழ்கிற ஆண்டவரே, என் உதவி செய்யுங்கன்னு சொல்லி முழங்கால் போட்டு கேளுங்க. நிச்சயமாண்டவர் உங்கள் விசுவாசத்தை தக்க பலனை கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அப்படி ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, தர்மன் ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலும் ஆண்டவரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசம் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசம் இயேசுவே, உடைய நாமத்து நிமித்தம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன போராட்டங்கள் மத்திய இருந்தாலும் இந்த போராட்டத்தை மத்தியில் விடுதலை கொடுத்து உண்மையிலே நம்பிக்கை வைக்கும் விசுவாசம் கிருபை செய்யும்படியாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.